கடினமான விலை உயர்வுக்கு நாங்கள் ஆட்பட்டிருக்கிறோம். எங்களது வாழ்வாதாரத்தை காப்பது மட்டுமல்லாமல் கால்நடைகளின் உடல் நலத்தையும் பராமரித்து இந்த தொழிலை நாங்கள் நீடித்திருக்க வேண்டுமே. ஆனால் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் 2 தினங்களில் எங்களுக்கான பால் விலையை தாவேக அரசினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதைப் போல லிட்டர் ஒன்றுக்கு பசும்பாலுக்கு 44 ரூபாயும் எருமைப்பாலுக்கு லிட்டர் ஒன்றுக்கு 60 ரூபாயுமாக வழங்கி விலை நிர்ணயம் செய்திட வேண்டும் என்று மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். தரப்பரிசோதனை செய்து வாங்க மறுக்கிற பாலுக்கு நாங்கள் 30 ரூபாய்க்கு கீழே உங்களுக்கு விலை கிடைக்கணும் வேண்டான்னு திருப்பி அனுப்பிச்சி விடுற பாலுக்கு அவங்க 45 ரூபா 50 ரூபா கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் விழித்து கொள்ள வேண்டும். ஆவினை உயிர்ப்பிக்க வேண்டும். ஆவின் என்பது கோமா ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் இதை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தினுடைய கைகளில் இருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பால்வள மானிய கோரிக்கை வருகிற செப்டம்பர் 2ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே, அதாவது வருகிற 20ஆம் தேதிக்குள்ளாக எங்களுக்கு பால் விலையை உயர்த்தி கொடுத்தால், அதே போலவே சங்கங்களுக்கான நிர்வாக செலவை உயர்த்தி கொடுத்தால் இந்த சங்கங்கள் மீட்டெடுக்கப்படும் என்று இந்த 80வது சுதந்திர தினத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் மெத்த பணிவோடு தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் இன்றைய வேலூர் கிராம சங்கத்தில் நடைபெறுகிற இந்த சுதந்திர தின போராட்டத்தில் மெத்த பணிவோடு முன் கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்கத்திடம் கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து பால் விலை உயர்வு கேட்டு நாங்கள் பல்வேறு காலகட்டங்களில் மனுக்கள் கொடுத்திருக்கிறோம். பணியாளர் சங்கங்களுக்கான விளிம்பு தொகை சம்பந்தமாகவும் இந்த சங்க நிர்வாக செலவுக்கான தொகையை உயர்த்தி கொடுப்பது சம்பந்தமாகவும் தற்போது கடந்த வாரத்தில் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர், ஆணையர் மற்றும் வேளாண் பட்ஜெட் கருத்து கேட்பு கூட்ட அந்த அரங்கத்திலும் 10 அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் மத்தியிலே பால் கொள்முதல் விலை இன்றைய தினம் ஆவணியில் கொடுக்கப்படுகிற விலை 35 ரூபாய் கொள்முதல் விலையாக கொடுக்கப்படுகிறது. அதிலே நாங்கள் எங்களுடைய பங்காக சங்கத்தினுடைய நிர்வாக செலவுக்கு 1.25 ரூபாய் கொடுத்தது போக எங்களுக்கு 33 ரூபாய் அல்லது 33.5 ரூபாய் தான் கிடைக்கிறது. அரசு ஊக்கத்தொகை 3 ரூபாய் கொடுத்தது 2023ஆம் ஆண்டிலிருந்து எங்களுக்கு இதுவரை கிடைத்து வருகிறது. எனவே ஊக்கத்தொகையை இந்த அரசு தொடர்ந்து வழங்கிட வேண்டும். அதே சமயத்தில் தனியார் நிறுவனங்கள் தங்களது தேவையின் அடிப்படையில் இன்றைய தினம் சற்றேறக்குறைய லிட்டர் ஒன்றுக்கு 48 ரூபாயிலிருந்து 52 ரூபாய் வரை விலை கொடுத்து சங்கத்தில் இருக்கிற பால்களை உற்பத்தியாளர்களை கவர்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனால் சங்கத்திலே இருக்கிற உறுப்பினர்கள் நாள்தோறும் ஆவின் பால் கூட்டுறவு சங்கங்கள் தமிழகத்திலே சற்றேறக்குறைய இன்னைக்கு 9600 சங்கங்கள் செயல்பாட்டில் இருக்கின்றன. அவற்றில் நாள் ஒன்றுக்கு நாங்கள் இன்றைய தினம் 30 லட்சம் அளவிற்கு பாலை கொள்முதல் செய்து 2 முதல் 2.5 லட்சம் லிட்டர் உள்ளூர் விற்பனைக்கு விற்றது போக மீதி பாலை மாவட்ட ஒன்றியங்களுக்கும் மாநில இணையத்திற்கும், அதாவது நகர்ப்புற மக்களுக்கு வழங்கி வருகின்றோம். கிராமப்புறத்திலே எங்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிகவும் குறைந்தபட்ச கூலிக்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை நம்பியிருக்கிற இந்த கால்நடைகளுக்கான பசுந்தீவனம் மிகவும் தட்டுப்பாடாக கடந்த காலங்களில் இருந்து வந்தது. அதே போலவே அடர் தீவனம், உலர் தீவனம் ஆகியவும் எங்களுக்கு கிடைக்காமல்